Taste the Daily. மத்திய சென்னை வாக்கு எண்ணும் மையத்தில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரை செல்வன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரை செல்வன். இந்த மத்திய சென்னை வாக்கு எண்ணிக்கை மையத்தில் குளறுபடி ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. என்ன குளறுபடி ஏற்பட்டு இருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் உமேஷ். நாடு முழுவதும் 2024ஆம் ஆண்டுக்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக தமிழகத்தில் தொடங்கி நாடு முழுவதும் 7 கட்டமாக சிறப்பாக நடந்து முடிந்தது. இன்று ஜூன் 4ஆம் தேதி நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வேளையில் தமிழகத்தில் மத்திய சென்னை உட்பட்ட தொகுதி சென்னை நுங்கம்பாக்கம் லயலா கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வந்தது. காலையில் 8 மணிக்கு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை சற்று மந்தமாகவே சென்று கொண்டிருந்தது. பின் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்ட வில்லிவாக்கம் மேஜை எண் 12இல் இயந்திர கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக அங்கு வாக்கு இயந்திரம் எண்ணப்படவில்லை, வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படவில்லை 12ஆம் மேஜையில். அதனால் முகவர்களுக்கும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் சற்று வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இறுதி சுற்றின் போது அந்த இயந்திரத்தின் வாக்குகள் எண்ணப்படும் என்று அவர்கள் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதேபோல் துறைமுகம் தொகுதி சட்டப்பேரவை தொகுதி துறைமுகத்தில் சட்டப்பேரவை தொகுதி மேஜை எண் 4லும் குளறுபடி ஏற்பட்டது. இதற்கு டெக்னிக்கல் ஃபால்ட், இயந்திர கோளாறு என்று கூறினார்கள். இதனால் முகவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் இங்கு முதல் சுற்று முடிவுகள் அறிவிக்கப்படுவது சற்று தாமதமாகவே சென்று கொண்டிருக்கிறது. இதனால் இது மட்டுமின்றி பத்திரிகையாளர்களும் உறுப்பினரும் உள்ளே செல்ல அனுமதி மறுக்கப்படுகிறது காவல்துறையால். இதனால் பத்திரிகையாளர்கள் RO என்று சொல்லக்கூடிய பிரவீன் அவர்களிடமும் DC சேகர் தேஷ்முக் அவர்களிடமும் பத்திரிகையாளர் முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு எண்ணும் இடத்தின் அருகே பத்திரிகையாளர்கள் யாரும் செல்லக்கூடாது என்பது காவல்துறைக்கு வாதமாக இருக்கிறது. தங்களை உள்ளே அனுமதிக்குமாறு பத்திரிகையாளர் சார்பாக அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதற்கான முடிவும் தெரியப்படவில்லை. இந்நிலையில்தான் 2 மேஜைகளிலும் இயந்திர கோளாறு காரணமாக வாக்கு எண்ணும் பணி சற்று நிறுத்தப்பட்டுள்ளது. இறுதி சுற்றின் முடிவில் அந்த கோளாறு ஏற்பட்ட 2 பெட்டிகளும் எண்ணப்படும் என்பது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.